வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான வீடுங்க. 33 அடி ரோட்டில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி நல்லா சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணி ஆர்கிடெக்சர் பேட்டர்னில் டிசைனிங் பண்ணி டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன், பீச் கலர், ஒயிட் அப்படிங்கிற மாதிரி கலரிங் பண்ணி நல்லா தெளிவாக ஸ்பாட்லைட் கொடுத்து முன்னாடி கிராஸில் உங்களுக்கு ஓப்பன் கார்டன் கொடுத்து அது போக உங்களுக்கு இன்டீரியர் ட்ரை பெபிள்ஸ் கார்டன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு நல்லா ஹெவியான மெட்டல் கேட் கொடுத்து உள்ளே போகணுன்னு பெரிய கார் போர்ட்டிக்கோங்க. கார் போர்ட்டிக்கோ வந்து பார்த்திங்கன்னா 9க்கு 16 அப்படிங்கிற அளவில் நல்லா பெருசாக இருக்குது. அந்த கார் போர்ட்டிக்கோவில் டபுள் சைடு வால் ஃபுல்லுமே நல்லா கிளாஸி ஃபினிஷிங்கில் வெர்டிஃபை டைல்ஸ் போட்டு கொடுத்து மேலே அற்புதமாக உங்களுக்கு ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளி ஓவியமுங்க. கனவுகளும் நிஜங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமுங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி போகும்போது ஒரு சின்ன ஃபோயருங்க, 3 ஸ்டெப்ஸ் கொடுத்து போகிற மாதிரி கிரானைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வடவர தலையில் ஜலமூலையில் போர்வெல்லும் சம்பா அமைச்சு கொடுத்துருக்காங்க. முன்னாடி தேக்கில் நல்ல அற்புதமான ஒரு கதவு கொடுத்து நல்ல எலிகண்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. உள்ளே போனோம்னா 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. நல்லதாக 3 விண்டோஸ் யூபிவிசியில் வச்சு அற்புதமாக நேச்சுரல் வெளிச்சம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம லிவிங் ஹாலில் வுட் ஒர்க்கில் கபோர்டு ஒர்க்கில் பூஜா கிழக்கு பார்த்த மாதிரியும் அதே மாதிரி அதுக்கு பேரலாகவே ஒரு டிவி யூனிட்டும் பேஸ் கேபினட்டும் கொடுத்து இவ்வளோ பெரிய வீடு 2.4 சென்ட்டில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஹால் ஃபுல்லுமே 3 அடிக்கு உடன் பேனலிங் பண்ணியிருக்காங்க. இந்த உடன் பேனலிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி ஒரு கிராண்டாக இருக்குது. மேலே பண்ணியிருக்கக்கூடிய ஃபால் சீலிங் வந்து அவ்வளவு எலிகண்ட்டாக கலர்ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்குது. எல்லோ கலரில் ஸ்ட்ரிப்ஸ் லைட் கொடுத்து நல்லா ஸ்பாட்லைட் கொடுத்து 2 ஃபேன் மாட்டி நல்ல ஒரு கிராண்டாக லக்ஸுரியஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஹாலுங்க. இந்த ஹாலில் இந்த வீட்டில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான கலரில் பெயிண்ட் பண்ணி அதுக்கு மேட்சாக ஃபால் சீலிங் இன்டீரியர் ஒர்க் பண்ணி தீம் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் பண்ணியிருக்கிறது ஒரு தீம் தரிகடவாக இருக்குது. கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்க்கு. அது போக நல்ல தீம் தரிகட பேட்டர்னில் லைட் க்ரீன் பேட்டர்னில் பெயிண்ட் பண்ணி அதுக்கு மேட்சாக ஃபால் சீலிங் பண்ணி ஃபால் சீலிங்லேயும் உங்களுக்கு வார்ம் லைட் அதுக்கு மேட்சாகவே கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 6.5க்கு 5 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நல்லா வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வச்சு நல்ல டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் கீழேருந்து பாட்டம்லேருந்து டாப் வரைக்குமே டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கிளாஸி ஃபினிஷிங்கில் வாஷ் பேசின், அப்புறம் அது போக சோப்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நல்லதாக ஒரு செல்ஃபு யூபிவிசியில் நம்மளுக்கு டோர் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம பார்த்தது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச தென்மேற்கு மூலையில் அமைஞ்ச ஒரு பெட்ரூமுங்க. ஒன்றும் சூப்பரான ஹாலில் இருந்து உள்ளே போகும்போது கிச்சன் டைனிங்க்கு வந்து உடன் பேனலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடு வாலில் டைனிங் ஹால் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஸ்பாட்லைட் கொடுத்த அற்புதமான ஒரு செல்ஃபுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அது போக ஒரு ஓப்பன் டைப் கவுண்டர் டாப்புங்க. நல்ல ஸ்பேசியஸான கவுண்டர் டாப். கிச்சனுக்கும் டைனிங் ஹாலுக்கும் ஸ்பேஸ் நம்மளுக்கு திங்ஸ் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக வுட்டன்லேயே சைடு வால் பேனலிங் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் பண்ணி அதுக்கு சூப்பரான லக்ஸுரியஸான ஒரு ஃபேன் மாட்டி அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த வீட்டில் இருந்து வாஸ்து பிரகாரம் வாயு மூலையில் அமைஞ்ச கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்கனைஸ்டு கிச்சனுங்க. மாடுலர் கிச்சனோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் கொடுத்து அதுக்கு பக்கத்துலேயே சோப்பெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன செல்ஃபு கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. அது போக சிம்னி வைக்கிறதுக்கு 2 ஸ்டோரேஜ் கொடுத்து பார்டர் மாதிரி அதுக்கு இடையில சிம்னி வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு வால் ஃபுல்லுமே மேலே லெஃப்டில் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி அது போக வால்லையும் செல்ஃப்ஸ் கொடுத்து கிளாஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா கட்லரிஸ் குக்கரிஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அற்புதமான ஒரு மாடுலர் கிச்சனோடு அமைஞ்ச இந்த வீட்லைங்க நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இதில் நம்மளுக்கு ஆர்ஓ போடுறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்ஸில் வச்சு ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. படி ஏறும்போது நம்மளுக்கு ஃபுட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமில் நல்லா பெரிய ஜன்னல் கொடுத்து காற்றும் வெளிச்சமும் நல்லா வர மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே போகும்போது ஒரு பெரிய பேசேஜுங்க.
பேசேஜில் ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் தென்மேற்கு மூலையில் தீம் தருகிற டிசைன்ஸில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூமில் மேலே பாருங்கள் ஃபால் சீலிங்க, லைட்டிங்ஸ் நல்லா வார்மாக க்ரீனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்சாக கலர்ஃபுல்லாக லைட் க்ரீன் கலரில் வித் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரை கலரில் கபோர்டு ஒர்க் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள் அப்படிங்கிற மாதிரி அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு ஃபால் சீலிங்கில் ஸ்பாட் லைட்டும் அந்த க்ரீன் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வார்ம் லைட்டு ஃபேனும் மாட்டியிருக்கிறது ஒரு ஒளி வெள்ளம் நிறைந்த மாதிரி இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9:30க்கு 4:30 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ட்ரை வெட் அப்படின்னு கொடுத்து அதுலேயும் சோப் எல்லாம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரொவிஷன் செல்ஃப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டவர் பாரும் வந்துடும். பிவிசியில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா பிராண்டரில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வுட் ஒர்க்ஸு அற்புதமாக இருக்குது. ஃபால் சீலிங் அதுக்கு மேட்சாக தீம் தருகிற டிசைன்ஸில் லைட்டிங்ஸ் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது. வாங்க இந்த கவர்டு பால்கனி பார்க்கலாம். இந்த ப்ரைவேட் கவர்டு பால்கனிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸு கிரில் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு பூத்தொட்டி வச்சுருக்கிறது இயற்கையின் தோரணமாகவே தெரியுது. வாங்க மேலே பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் கொடுத்து நட்சத்திரங்கள் நம்மளுக்கு கன்சிமிட்ட மாதிரி லைட் அமைச்சு கொடுத்துருக்கிறது ஒரு கலைநயத்தோடு இருக்குது. 2.4 சென்ட்டில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளவு பிரம்மாண்டமாக லக்ஸுரியஸாக அமைச்சு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 BHK வீட்டில் வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இது பற்றி சொல்லணும்னா லைட் ப்ளூ கலரில் அற்புதமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. வுட்டன்லேயே காட்டு, வுட்டன்லேயே கபோர்டு ஒர்க், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது போக உங்களுக்கு கியூபிக்கல் பேட்டர்னில் ஷோகேஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே லேப்ட்லையும் லைட் ப்ளூ கலர் வர மாதிரி நம்மளுக்கு வுட் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அழகுக்கு அழகு சேர்த்துறாங்க. ஒளியும் நிறைந்த இந்த இல்லம் நமது மனதை கொள்ளை கொள்ளுவோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லைங்க. இந்த பெட்ரூமில் இன்னொரு என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஃபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வுட்டன்லேயே ஒர்க் பண்ணி அதுக்கு பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இதுவும் லைட் ப்ளூ கலர்லேயே இருக்குது. எல்லா ரூம்லேயும் யூபிவிசியில் ஜன்னல் போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபால் சீலிங் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. கலைநயத்தோடு நம்மளுக்கு இருக்குங்க. இந்த வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இனோவேட்டிவ் பிளான் வித் எக்ஸலண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தே இல்லைங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 4:30 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. ட்ரை பெட்டு தனியாக, ஒரு சைடு டார்க்காகவும் பாக்கி 2 சைடு லைட்டாகவும் கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் கொடுத்து வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் கொடுத்து வாஷ் பேசின், அப்புறம் உங்களுக்கு சோப் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தனி செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. டவர் பார் எல்லாமே வந்துடும். யூபிவிசியில் டோர் போட்டு கொடுத்துருவாங்க. வாங்க இந்த ஒளியும் நிறைந்த ஒரு வீட்டில் லாபியிலிருந்து வெளியில் போகும்போது நம்மளுடைய ஹெட்ரூமில் மிக வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஹெட்ரூமில் வெளியில் போகிறதுக்கு நல்லா ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஓப்பன் டெரஸுங்க, கார்டன் டெரஸ் வச்சுக்கலாங்க. மேலே போகிறக்கு ஆர்சியில் ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லதாக கூல் அண்ட் பெயிண்ட் அடித்து நல்லா பக்காவான ரெசிடென்சியல் ஏரியா. கோயமுத்தூர் துடிலூர் பக்கத்தில் பன்னிமடை அப்படிங்கிற ஏரியாவில் மிக தெளிவாக ஒரு நல்ல கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடுங்க. இனோவேட்டிவ் எக்ஸலன்ஸுங்க. இந்த வீட்டில் இன்னொரு இனோவேட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருக்கக்கூடிய துவைக்கிற கல்லுங்க. துவைக்கிற கல்லும் அலசரக்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுட்டு ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரியும் தபேலா வாசிக்கிற மாதிரியும் ஒரு அற்புதமான ஒரு இசை நயத்தோடு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய டேபிள் டாப் துவைக்கிற கல்லுங்க. டியூல் கலரில் வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க 5 அடிக்கு. இது வரைக்கும் நம்ம வீட்டை பொறுமையாக பார்த்தோம். நன்றி. கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடு வாங்கும் கனவு நனவாகும். கனவு மெய்ப்படும். வாழ்த்துக்கள். வாங்க.